அனைவருக்கும் வணக்கம். நம்ம பையிங் சீக்ரெட்ஸ்ல பை செல் இண்டிகேட்டர் நம்ம கிரியேட் பண்ணது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பை செல் இண்டிகேட்டர்ல நிறைய காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். ஒன்லி பை செல் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். மீதி எல்லாமே நம்ம வந்து பேக் எண்ட்ல ஹைட் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நடந்தது மட்டும் பாருங்க. இங்க பை செல் மட்டும் தான் பார்க்கணும், நம்மளுக்கு வேற எதையும் பார்க்கக்கூடாது. ஒன் மினிட் கேண்டில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து 3 மினிட் கேண்டில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 1 மினிட்ல என்ன நடந்ததுன்னு பாருங்க. இங்க வந்து 10 பாயிண்ட் லாஸ், 10 பாயிண்ட் லாஸ். இங்க என்ட்ரி, டார்கெட் மீட் 90 பாயிண்ட். அடுத்த என்ட்ரி டார்கெட் பக்கத்துல அந்த கேண்டில் கிராஸ் ஆயிருச்சு. கிராஸ் ஆனதுனால நான் என்ட்ரு ஆகும். டார்கெட் மீட் 40 பாயிண்ட். சப்போஸ் இல்லை அப்படின்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட உங்களுக்கு 20 பாயிண்ட் வரையும் 15 பாயிண்ட் வரைக்கும் லாபம். சரிங்களா? இதுல உங்களுக்கு பையிங் வரல, இங்க பை வந்திருக்கு, செல் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ பை வித் ரெட் கேண்டில், பை வித் ரெட் கேண்டில்லாம் நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். சரிங்களா? இந்த ரூல் நம்ம ஒரு சின்ன ரூல் தான், ஒரு 4 ரூல் சொல்லியிருப்போம். எதுல என்ட்ரு ஆகும், எதுல என்ட்ரு ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, இருந்தாலும் நீங்க என்ட்ரு ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் லாஸ். இதுலயும் உங்களுக்கு 5 பாயிண்ட் லாஸ். பாருங்க, 15 பாயிண்ட் லாஸ். ஓவரால் நீங்க எவ்வளவு வின் பண்ணீங்க பாருங்க. 100 பாயிண்ட் வின் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு 20 பாயிண்ட் லாஸ். சரிங்களா? இதுல என்னாச்சு? இதுல ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் லாஸ். 100 பாயிண்ட்ல ஒரு 90 பாயிண்ட் வந்திருக்கு. இப்ப இதுல டார்கெட் மீட் 40 பாயிண்ட் டார்கெட் மீட். சரிங்களா? இங்க என்றானீங்கன்னா இந்த டார்கெட் வெயிட் பண்ணுவீங்க. டார்கெட் கரெக்டா அக்யூரேட்டா திரும்பி இருக்கும். ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 பாயிண்ட்ல திரும்பி இருக்கு. சரிங்களா? சாரி, இங்க பை பண்ணிருப்பீங்க, இங்க ஒரு செல் வந்திருக்கு. சாரிங்க, 5 பாயிண்ட் போச்சு. சரிங்களா? உண்மையை ஒத்துக்கணும். எந்த இடத்துல இப்ப செல் வந்திருக்கோ அதை ஒத்துக்கணும். சரிங்களா? இப்ப எவ்வளவு 100 பாயிண்ட்ல உங்களுக்கு 20-30 பாயிண்ட் போனா எவ்வளவு? 70 பாயிண்ட் வருதா? எல்லாத்தையுமே நீங்க ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு 70 பாயிண்ட் வருதா? 70 × 30, ஒரு லாட்டுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. ஒரு லாட்டுக்கு எவ்வளவு நீ இன்வெஸ்ட் பண்றீங்க? இன்ட்டு 30, 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 5, அப்ப 2 × 5 1 லேக்ல உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 10%. ஓகேங்களா? 10% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு நாள்ல நீங்க போட்ட அமௌண்ட்ல 10% ரிட்டர்ன் வந்து எந்த ஒரு பிசினஸ்மே உங்களுக்கு கொடுக்காது. சரிங்களா? 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் கையில. அதே இது நீங்க 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் ப்ராஃபிட். இதே வீடியோ நான் நிப்டிக்கு நான் பண்ணியிருக்கேன், நீங்க போய் பாருங்க. என்னப்பா பேசுறது, நீங்க வந்து எதுவுமே உங்களுக்கு ஓப்பன் டாக் தான், லைவா. இங்க நீங்க இந்த இது மட்டும் இல்ல, எந்த ஸ்ட்ரைக் வேணா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கால் சைடு நான் காமிச்சிட்டேன், புட் சைடு நான் காமிக்கவா? புட் சைடு நான் எடுத்து காமிக்கிறேன். சைட்வைஸ் மார்க்கெட் டார்கெட் மீட்டர்னா டார்கெட் தான் உங்களுக்கு. பாருங்க என்ன நடந்திருக்கு. இங்க பை டார்கெட் மீட் ஆயிருக்கு. சரிங்களா? எங்க செல் ஆயிருக்கு? 100 பாயிண்ட் வந்திருக்கா இல்லையா? நான் பை டு செல் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். நான் டார்கெட்டை பார்க்காதீங்க. பை டு செல் இங்கே 20 பாயிண்ட் போச்சு. அங்க 100 பாயிண்ட் வந்திருக்கு. இங்க 20 பாயிண்ட் போச்சு. 40 பாயிண்ட். இந்த 20 இதுல டேலி ஆயிடுச்சு. 20 பாயிண்ட் லாஸ் ஆயிருக்கு. அப்ப 80 பாயிண்ட் இது வரைக்கும். இதுல ஒரு 5 பாயிண்ட் இதை நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம், ஏன்னா புரோக்கருக்கே போயிடும். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் 75 பாயிண்ட், மினிமம் 75 பாயிண்ட் வந்திருக்கு. இங்க பை பண்ணிருப்பீங்க. இங்க பாருங்க 30 பாயிண்ட். 75 + 25 100 பாயிண்ட். ஸோ 100 பாயிண்ட் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேனா லைவா? சரி, பாதியை நீங்க வைங்க. எல்லா இடமே போனாலும் உங்களுக்கு பாதி வச்சாலும் உங்களுக்கு 50 பாயிண்டாவது உங்களுக்கு கையில நிக்குதா? ஸோ இதுதாங்க, கால் சைடும் நான் காமிச்சிருக்கேன், புட் சைடும் நான் காமிச்சிருக்கேன். சரிங்க? ரெண்டுலையுமே நம்மளால எதுல வேணாலும் எடுத்து காட்ட முடியும்.